இந்த கதையில கசுஹிட்டோன்னு ஒருத்தன் படிச்சுக்கிட்டு அவனோட பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். அவ ரொம்ப அழகா இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு அவன் உட்காந்துட்டு இருக்க, அந்த பொண்ணு துணியை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போவ கசுவும் திரும்ப புக் எடுத்து படிக்கலாம்னு ஆரம்பிக்க, அப்ப அந்த பொண்ணோட வீட்டுக்கு மேல ஒரு கிரியேச்சர் மாதிரியான கருப்பான உருவம் அந்த பொண்ணு போன ரூம்குள்ள போகுது. கசுவும் அதை பார்த்து பயந்து, இப்ப நான் என்ன பண்றது, அது பார்க்க மனுஷ மாதிரியே இல்லை, இப்ப நான் என்ன பண்றதுன்னு அந்த பொண்ணோட வீட்டையே விண்டோ வழியா பார்த்துட்டு இருக்க, அப்ப அந்த பொண்ணு ரூம்குள்ள இருந்து நார்மலா வெளியே வர, இவனும் அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க, அந்த சமயம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணோட உடம்பு திரும்பி அதே உருவமா மாறி இவனை பாக்குறான். கசுவும் பயத்துல கீழே குனிஞ்சு அவ இப்பவும் அதே இடத்துல நின்னு நம்மள பார்த்துட்டு இருக்கிறாளான்னு திரும்ப பார்க்க, அந்த பொண்ணு இப்ப அங்க இல்ல. இவனும் விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு அதை பத்தியே நினைச்சிட்டே இருக்க, அப்ப காத்தடிக்கிற சத்தம் அவனுக்கு கேக்குதுன்னு மேல பார்க்க, நல்லா கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அவன் வீட்டு செவுத்துல யாரோ நடந்து வர சத்தம் அவனுக்கு கேக்குதுன்னு. அப்பதான் அவனுக்கு தெரியுது ரெஸ்ட் ரூமோட டோரை அவன் இன்னும் க்ளோஸ் பண்ணலன்னு. அது இந்த இடத்துக்கு வந்துடுச்சான்னு டோர் அவன் பயத்துல திறக்க, அங்க ரெஸ்ட் ரூமோட விண்டோ ஓபன்ல இருக்கு. இவனும் நான் அதிகமா படிச்சேன் போல, அதான் இப்படி எல்லாம் எனக்கு தோணுதுன்னு அவன் நினைக்க, அப்ப அவனோட கால் கிட்ட ஏதோ ஒரு நிழல் அவனை நோக்கி வர, அங்க என் பக்கத்துல இருக்கிற விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணிட்டேனே, அதுக்கப்புறம் எப்படி, ஒருவேளை அதுவாவே ஓபன் பண்ணிட்டு வந்துடுச்சோன்னு அவன் யோசிக்க, அப்ப அந்த பொண்ணு அந்த உருவமா மாறி இவன் பக்கத்துல வந்து நிக்கிறா. அண்ட் இதோட இந்த எபிசோடு முடியுது.